ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்பவுமே ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் தண்ணியில் தயிர் கலந்து வச்சுருக்கேன், மோர் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதில் போட்டால் தான் கருத்து போகாமல் இருக்கும். வாழைத்தண்டு கட் பண்ணி அதில் போடணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நார் அது போல் தான் எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேயரை வந்துட்டு நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்றேன். அது வந்துட்டு ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதை தனியாக எடுத்துடணும். இது போல் எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்துட்டு இது போல் நார் இருக்கும், அதை நம்ம விரனால் சுற்றினோம்னா அது தனியாக வந்துடும். ஸோ இது போல் சுற்றி எடுத்துக்கணும். ஆனால் இந்த தண்டில் அதிகமாக நார் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சில வாழைத்தண்டில் அதிகமாக நார் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது போல் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த தயிரில் போட்டால் கருத்து போகாது. ஸோ இது போல் கட் பண்ணிக்கலாம். அது பிறகு அதில் நார் இருக்கும், அதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம இப்படி சுற்றினோம்னா இது போல் நார் தனியாக வரும். இல்லைனா ஒரு குச்சி வச்சுன்னு சுற்றலாம். முட்டை பீட் பண்ணுற பீட்டர் இருந்தாச்சுனாலும் இது போல் வச்சு சுற்றினோம்னா அதில் உள்ள நாரெல்லாம் தனியாக வந்துடும். பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இது போல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வேறு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணும்போது என்ன கலர் இருந்துச்சோ அதே கலர் தான் இருக்குது, கொஞ்சம் கூட கருத்து போகலை. அதனால தான் வந்து தயிர் தண்ணியில் போடுறோம். ஸோ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு வேக விட்டுடலாம். நீங்கள் பாசிப்பருப்பை தனியாக கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். அது ரெண்டும் தனித்தனியாக வேக விடணும். அதனால நான் வந்துட்டு பாசிப்பருப்பையும் வாழைத்தண்டையும் ஒன்றா வேக வச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கொலைய வேக விட்டுறக்கூடாது. ஸோ இது போல் மசிச்சா நல்லா மசியணும், அதே சமயம் குழஞ்சிடக்கூடாது, அந்த அளவுக்கு வரணும். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வந்துடலாம். கொஞ்சம் கரகரப்பாகவே அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு, முக்கால் பதம் வந்திருக்கு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். அது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா அந்த கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியும் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் வெந்த பிறகு பார்த்திங்கன்னா இனிமேல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஸோ அது செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். அது கூட 2 வரமிளகாய், 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வெந்து வரணும். ஸோ அந்த அளவுக்கு வதக்கிட்டு ஒரு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டு எடுத்து கொஞ்சம் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வாழைத்தண்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்தோம்னா போதும். ஸோ அது மேலே கடைசியாக கொத்தமல்லி தழை இருந்தால் தூவிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க இது செய்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.